நமோ முதலாவது சுத்தமாயும், இரண்டாம் அதன் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருப்பதாக என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்து வேதம் சொல்லுகிறது, 18வது வசனம் சொல்லுகிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த ஆவி எனக்குள் இருக்குமானால் நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. அப்போ சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானம் விதைக்கப்படுகிறது. அப்போ நம் மூலம்தான் தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா. வீட்டில் நான் தான் சமாதானத்தை ஏற்படுத்தணும், சபையில் நான் தான் சமாதானத்தை ஏற்படுத்தணும். அப்போ சமாதானத்தை எப்படி போட்டிருக்கு, நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நான் விதைக்கிற விதை நிச்சயமாக எனக்கு சமாதானமாக தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நான் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். அதனால தான் அங்கே அழகாக சொல்லி பாருங்களேன், விதைக்கப்படுகிறது. வாசிங்க அந்த வார்த்தை நீங்கள் சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ நான் சமாதானத்தை விரும்ப 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 என்னுடைய இருதயம் சமாதானமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஒருவேளை சமாதானத்தை நாடணும். அதான் பைபிள் சொல்ல, சமாதானத்தை நாடுங்கள், சமாதானத்தை விரும்புங்கள், ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி நாம் பல டாப்பிக்கில் நம்ம படித்து கொண்டே வருகிறோம். சத்தியத்தை நாம் படித்து கொண்டே வருகிறோம். இந்த நேரத்திலே கூட நம்ம ஒரு காரியத்தை, இந்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்பட விரும்புகிறார், எப்படி உள்ள வர விரும்புகிறார் என்று சொல்லி நான் பார்க்க விரும்புகிறோம். அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்கும்போது ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை மோசேயின் மூலமாய் நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். மோசே தேவனுடைய சமூகத்திலேயே அதிக நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். சொல்லுங்க, மோசே எப்படி இருந்தார்? உபவாசித்து தேவனோடு ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அப்போ ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், ஒரு மனிதன் தேவனோடு இணைகும் பொழுது, அதாவது தேவ சத்தத்தை கேட்டு தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறவர்களிடத்திலிருந்து ஆவியானவர் அவளை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நிரப்புவதற்கு ஒரு மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் பல நாட்கள் குடிக்காமலும் சாப்பிடாமலும் தேவனோடு பேசி கொண்டிருக்கிற மனிதரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனிதர்களை பார்த்து மோசேயினிடத்தில் சொல்கிறார், மோசே நீ என்ன என்னாகமத்தின் புஸ்தகம் 11:25 நம்ம வாசிக்கும் பொழுது, இன்னும் ஆவியானவரை நான் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், இந்த ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ள இன்னும் அதிகமாக வர வேண்டுமானால் நான் என்ன செய்யணுங்கிற தலைப்பில் தான் நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய வேதத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11:25 எடுத்தவங்க வாசிக்கலாம். மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து அதிகமாய் இரவும் பகலும் கர்த்தரோடு நேரத்தை செலவு செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்குள்ள என்ன வைக்கிறார், அபிஷேகத்தை, ஞானத்தை, என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத ஞானத்தை வைக்கிறார். இப்போ இந்த ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் என்ன செய்யலாம், இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால தான் கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சபைகளுக்குள்ளே நடந்துச்சு. எப்படி நம்ம ஜெபம் பண்ணி அவங்க மேலே அபிஷேகத்தை வைக்கும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கு பிறகு தீர்க்க தரிசனம் பேசி அதன் பிறகு என்ன பேசுவோம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாமா? நம்ம அந்த ஒரு வசனத்தை கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 19:6 நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இதனுடைய ஒப்புமையான ஒரு வசனமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 19:6 ஆவியானவர் எனக்குள்ளே வருவதற்கு 19:6 அப்போஸ்தலர் நடபடிகள் 19:6 வாசிக்கலாம். எடுத்துட்டிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 19:6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி வந்தார், அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமானால், அதனால தான் பைபிள் சொல்லுகிறது என்னதுன்னா, பலி பொருள் எப்போதுமே எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்குமா, பிரகாரங்களில் இருக்குமா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குமா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குமா? பலி பொருள் எப்போதுமே எங்கே இருக்கும்? பலிபீட தண்டையில் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்போ நான் கர்த்தருக்காக இன்னும் பயன்படணும் கர்த்தருக்காக பயன்படணும் அப்படின்னா, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என் மேல் அபிஷேகம் வைக்கிறார். அந்த அபிஷேகத்தை தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இப்போ நான் என்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இந்த அபிஷேகத்தை ஒரு சபைக்குள்ள சபை மூப்பர்களுக்கு மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தா அந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பணும். அப்போது நம்ம கேட்கலாம், நம்ம அநேக நேரம் சோர்ந்து போகிறோம், அநேக நேரம் பிரச்சனைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், வியாதிகள், இது வேதத்தில் அநேக இடங்களில் பலப்பட வேண்டிய இடத்துல நான் சோர்ந்து போய் நிற்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படி தெரியுமா? அநேக நேரம் நம்ம சோர்ந்து போகிற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், போதுகிற இடத்துல பேசி, நான் கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருக்குது, எனக்கு பழையதை போல் ஜெபிக்க முடியலை, பழையதை போல் என்னால் எழும்ப முடியலை, பழையதை போல் ஊழியம் செய்ய முடியலை, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் நமக்கு ஜெபிக்கும் பொழுது மீண்டும் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விழுந்து போகிறதற்கு ஒரு காரியம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட நாம் இன்னும் ஆவிக்குரிய பலப்பட்டுட்டே இருப்போம். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பலன் எனக்குள்ள வர 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 உலகத்திலிருந்து எத்தனை சத்தங்கள் வந்தாலும், உலகத்திலிருந்து எத்தனை காரியங்கள் வந்தாலும், உலகமே எனக்குள்ள எதிர்த்து வந்தாலும், கர்த்தர் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். எத்தனைவருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் அந்த அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்ன செய்யப்பட்டது? எத்தனை பேருக்கு அவர் கொடுத்தார்? என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 11:25 ஆவியானவர் வந்து சொல்லுகிறார், எப்பா நீ எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை நீ 70 பேருக்கு அவங்க மேலே என்ன செய்? அபிஷேகத்தை வை. அந்த அபிஷேகம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாமா? அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? மூப்பர்களுக்கு வைத்தார்கள். யாருக்கு வைத்தாங்க? ஏன் மூப்பர்களுக்கு வைத்தாங்கன்னா, அவர்கள் நியாயம் விசாரிப்பதற்காக. அல்லேலூயா. இப்போ அந்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாரத்தை, இப்போ நல்லா புரியுங்க, ஆவியானவர் என்ன செய்கிறார்? எனக்கு கொடுத்ததை, எனக்கு தந்த அபிஷேகத்தை, என் தரிசனத்தை, என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னால் முடியாத பொழுது அதை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு? இப்போ மோசைக்குள்ள இருக்கிற அதே ஞானத்தின் ஆவியானவர் இனி வருகிற நாட்களில் நான் மட்டும் செய்ய முடியாதுப்பா, அதனால நீ என்ன செய், இந்த அபிஷேகத்தை இவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் என்ன செய்ய, நான் உனக்குள்ள வைத்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தை நான் பகிர்ந்து கொடுக்க காரணம் என்ன? ஆவியானவர் ஏன் பகிர்ந்து கொடுக்க செய்வதற்குடைய நோக்கம் என்ன? அந்த அந்த தேவனுடைய திட்டம் எனக்குரியது மட்டுமல்ல, அது எல்லாரும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் அதை எதற்கு வைக்கிறார்னா, இந்த மூப்பர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவரை விசாரிக்கவும், ஒருவரை அவரிடத்தில் பேசவும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை சரியான வழியில் நடத்தி போவதற்கும், தவறுகள் வருகிற இடத்துல அந்த இடத்துல சரியான தீர்ப்பு சொல்லுவதற்கும் ஆவியான நம்மேல் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் இன்னைக்கு எப்படி அந்த ஆவியானவர் நமக்குள்ள எல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:17. ஆவியானவர், அந்த ஞானத்தின் ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:17 அழகாய் சொல்லப்பட்ட அனனியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியாவே, நீ அங்கு போ என்று வழிகாட்டப்படுகிறது. எப்படி வழிகாட்டுகிற ஆவியானவர்? சொல்லுங்க, வழிகாட்டுகிற ஆவியானவர். வாசிக்கலாம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அப்பொழுது பேதுரு, இல்லையே, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, இயேசுவாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சில நேரங்களேப்பா நீ போய் அவங்கள அனுப்பு. இப்போ நம்ம ஊழியங்களுக்கு போகும்போது அவர் என்ன செய்வார்னா, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு நேரத்தில் ஒரு கிரியைகளை செய்வார், ஒரு நேரத்தில் தீர்க்க தரிசன ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி நடக்கும், ஒரு நேரத்தில் சொல்லுவார் யாருக்குமே நீ ஜோம் பண்ணாதேன்னு சொல்லுவார், ஒரு நேரத்தில் என்ன செய்வார், சிலருக்கு மட்டும் குறிப்பிட்டு சிலருக்கு மட்டும் ஜோம் பண்ணுன்னு சொல்லுவார், சில நேரங்களில் சொல்லுவார் எல்லாரையும் கூப்பிட்டு முன்ன நிறுத்துப்பா, நான் எல்லாருக்கும் மேலே கை வைக்க போகிறேன், உனக்குள்ளே இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆவியானவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அனுப்பும் பொழுது கர்த்தர் வந்து நமக்கு வேண்டிய அந்த அபிஷேகத்தை தந்து அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி சொல்றார், எப்பா நீ அனனியாவை சவுல் பார்த்து, சவுல் தமஸ்குல வந்து கர்த்தரால் என்ன செய்யப்படுகிறார், தொடப்படுகிறார். அப்போ தொடப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமையினால் அவன் குப்புற விழுகிறான். விழுந்து அவனுடைய கண்கள் எல்லாம் மங்கி போனது. இப்போ கர்த்தர் சொல்றார், அனனியாவிடத்தில் சொல்றார், இங்க ஒரு மனிதன் இருந்தான், அவனை போய் நீ போய் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நீ கொஞ்சம் கவனிக்கணும். இந்த இடங்கள்ல தான் நம்ம நிறைய இடங்கள்ல வந்து மிஸ்டேக் வர காரணம் இதுதான். கர்த்தர் இப்போ ஒரு காரியத்தை செய்தால் 2 பேரிடத்துலையும் பேசணும் இல்லையா? என்கிட்டையும் பேசுகிறாரு, அங்கேயும் பேசுகிறாரு. இப்போ சவுளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது சவுல் தொடப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு கண்கள் என்ன இல்லை, தெரியலை. இப்போ தேவன் எப்படி என்ன வழிநடத்த போகிறார் என்கிறது எல்லாவற்றையும் யாருக்கு சொல்லிட்டாரு? சவுலுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் நிரப்புகிறதற்காக ஒரு ஆளை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்ல மாட்டார், சில காரியங்களை சொல்லுவார், சில காரியங்களை நீ போய் அவனிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிலிப்போ பாருங்க, அந்த ஒரு பட்டணத்துக்கு நேராய் போகிறார். ஒரு ராஜா, கந்தேக மந்திரி என்கிற ஒரு மந்திரி, அவன் என்ன செய்கிறான், கந்தேக மந்திரி தானே, அந்த மந்திரி என்ன செய்கிறான் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்து படிச்சுட்டே போறார். அப்போ ஆவியானவர் சொல்றார் பிலிப்போ பார்த்து, பிலிப்பு ஒருத்தன் போறான் பாரு, அவன் படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு அது புரியவே இல்லை, நீ போய் அவனுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அந்த மந்திரி கிட்ட வந்து இயேசு அங்கே வந்து ஆவியானவர் சொல்லலை, எப்போ உனக்கு ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னு சொல்லலை. சில நேரம் சொல்லுவார், சில நேரம் இன்னொரு இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ நாம் அனுப்பப்பட்டு சிலரை, இப்போ நம்ம சில நேரம் வீடுகளில் போகிறோம், இப்போ ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், இங்கே பாருங்க பலகீனமாக இருக்க, ஓடிப்போ அவனை சுகப்படுத்துன்னு சொல்லுவார். இல்லை அநேக நேரம் மரண கட்டுக்குள்ளே இருக்கிறான், அது அவனை என்ன செய்ய, அவனை வந்து என்ன செஞ்சிரு அப்படின்னா விடுதலை ஆக்கு, நீ ஓடி போய் ஜோம் பண்ணு, இல்லை நீ வீட்டில் இருந்து ஜோம் பண்ண விடுதலை கொடுப்பேன். அது வந்து ஆவியானவருடைய செயல்பாடுகள். அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எங்கே இடர்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளின் படி நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய தரிசனம் என்ன? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இடறுறதற்கு ஒரு பெரிய ஒரு காரியம், நம்முடைய இருதயங்களில் இருக்கிற நினைவுகள் நமக்கு எப்போது என்ன செய்யணும், பைபிள் சொல்லுது என்னென்னா, அது எப்போதுமே சோதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்னா, நம்முடைய அது வந்து விஷன், நம்முடைய தரிசனம் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுருங்களேன், ஞான திருஷ்டியின் வரம் தான் நமக்கு வேணும். இந்த காலத்தில் நமக்கு என்ன வரம் வேணும்? என்ன வேணும்? ஏன்னா ஞான திருஷ்டியின் வரம் ஒரு மனிதனுக்குள்ளே கிடைத்தா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையானது, ஒருவேளை நம்ம கடைசி நாட்கள் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தைகள் என்ன செய்யணும், ஒருவேளை நம்ம நினைக்கிற அந்த நினைவுகளை அப்படியே பிரதிபலிக்கிறதா இருக்குது நம்ம ஜெபிக்கும் பொழுது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த நம்ம நினைத்து கொண்டே இருக்கிற அந்த சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் பொழுது அதே எண்ணம் தான் நம்முடைய இருதயத்திலே ஓடும். எத்தனை ஒரு அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஞான திருஷ்டியின் வரம் என்பது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருங்களேன், நமக்கு இந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனிதன் இருந்தார். அவர் பேர் வந்து கிருபாஸ்தனத்தினுடைய ஃபவுண்டர். அவர் பேர் சாது ஏசுதாஸ் ஐயா. அவர் எப்படி தெரியுமா இங்கே ஜோம் பண்ணிட்டு இருப்பார் பாருங்களேன். நான் அது சாட்சி, இந்த இது கூட இருக்குது, யூடியூப்பில் கூட இருக்குது. அவர் இப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் எங்கே இல்லாமல் போக மாட்டார். இப்போ ஒருத்தி வந்து ஒரே அந்நிய பாஷையில் அப்படியே ஜோம் பண்ணுறா. ஜோம் பண்ணால் அப்படி ஜெபம் நடந்துட்டுருக்கு. ஒன்று அவர் சொன்னார், ஏய் அவர் பேர் ஒரு பேர் அதில் இருக்கான்னு நான் சொல்லலை, ஏய் எலும்பு கொஞ்சம், நீ வார வழியில் ஒரு மட்டையை எடுத்து போட்டுட்டு வந்தா பதி, மட்டை எடுத்து போட்டா பாரு, ரோட்டில் கிடந்த மட்டையை எடுத்து வீட்டில் போட்டா பாரு, அந்த மட்டையை எடுத்துக்கொண்டு அவளை வீட்டில் போட்டுருவா, நீ போ, நீ ஆராதிச்சதெல்லாம் போதும். பாருங்க, அதுதான் ஞான திருஷ்டியின் வரம். அது எலியாவினுடைய வரம். அதான் அந்த வரம். அப்படிப்பட்ட பர்ஃபெக்டாக பேசுகிற வரங்களை இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கொடுப்பாரா. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்கள், சொப்பனத்தில் வரது கூட வேதம் சொல்லி கொடுக்கிறது. சொப்பனத்தில் பேசுகிறது கூட தொல்லையின் திரட்சியினால் என்ன செய்யுமா, சொப்பனம் பிறக்கும். புரியுதா உங்களுக்கு? தொல்லையின் திரட்சியினால். அப்படின்னா நான் எதை நினைத்துட்டே தூங்குறேன்னா அது அப்படியே எனக்கு என்ன இருந்துடும், அப்படியே கனவுல வரும். அப்போ இதையும் வேதம் சொல்லுகிறது. இரவு நேரத்தில் பார்க்கிற சில தரிசனங்கள், சில சொப்பனங்கள் எல்லாமே எப்படி தான் வருது, நமக்கு எப்படி தான் வருது சொல்லுங்க? தொல்லையின் திரட்சியின் மூலமாக வரும். அதனால தான் எல்லாவற்றையும் நம்ம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதனால தான் அழகான ஒரு வரம் இருக்குது. ஞானத்தை என்னது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். அல்லேலூயா. இங்கே தான் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் விழுந்து போகிற காரியம். ஆனால் ஞான திருஷ்டியின் என்ன தெரியுமா, நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பிளைனாக தெரியும் யார் முகம், அவன் என்ன செய்ய போகிறான், என்ன செஞ்சுட்ருக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். படம் எப்படி படம் இருக்கிறது அதே போல் நீட்டாக என்ன செய்யும், தெரியும். இப்போது நம்ம நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சிலருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் எங்கே அப்படியே போகிறது வாரது என்ன பண்ணுறான் அது அப்படியே என்ன செய்யும், அது தெரியும். அதுக்கு பேர் தான் என்னது தெரியுமா, ஞான திருஷ்டியின் வரம். அல்லேலூயா. இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா யாருக்கும் அதிகமாக கிடைக்காது. அதெல்லாம் சுருக்கமாக தான் கிடைக்கும். அதெல்லாம் கர்த்தரோடு சமூகத்தில் அவ்வளோ நெருங்கி போக 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 தான் அது ஈஸியாக கிடைக்கும். அல்லாமல் நமக்கு என்ன செய்யாது, அதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது. ஓகே, இப்போ நான் என்ன எதுக்கு வருகிறேன் அப்படின்னா, அவரை அனுப்பி அவனை நிரப்புகிறதற்கு ஒரு மனுஷன் தேவைப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாம் வந்து நீங்கள் வாங்க உங்களை ஜோம் பண்ணுறோன்னு பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கைகளை வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம கைகளை வைக்க 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 அந்த அபிஷேகம் என்ன அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நம்ம எப்பொழுது அனல் மூட்டா மறந்துட்டோமோ அப்பொழுது ஆவிக்குரிய பலகீனர்களாக மாறிவிடுவோம். என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, நம்ம இல்லை இதுக்கெல்லாம் என்னதில்லை, ஒர்த்து இல்லை, இல்லை இதெல்லாம் நமக்கெல்லாம் இது செட் ஆகாது. நம்ம வந்து நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டி அதை என்ன சொல்கிறதுனா,
நம்ம எல்லாம் செட் ஆகாது, நமக்குள்ளேயே ஒரு மனத்தாழ்வு நமக்குள்ளேயே வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, என்னால் ஓட முடியாது, என்னால் பிரகாசிக்க முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, உனக்கு 1 தீமோத்தேயுவுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு, அதனால தான் அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்ல, உனக்கு வைக்கப்பட்ட அந்த ஞானத்தின் வரத்தை, அந்த அபிஷேகத்தை நீ என்ன செய்யணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 தீமோத்தேயு 4:14 எடுத்தவங்க வாசிக்கலாம். மூப்பராகிய, எடுத்துட்டீங்களா? மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அடுத்த வசனம், நீ தேறுகிறாய் என்பது யாவரும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு நீ அதிலேயே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லி கொடுக்கிறது நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. என் மேலே வச்ச அபிஷேகத்தை நான் அசதியாக எப்போதும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்லுவோம் பாருங்களா, கைதுகளை தட்டி ஆராதிங்க, அபிஷேகத்தில் ஆராதிங்க, ஆவியில் அந்நிய பாஷையில் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஆராதிங்க அப்படின்னு நம்ம சொல்ல நமக்கு என்ன ஆகுறது, அது அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவரை அனல் மூட்ட வேண்டும். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அந்த அக்கினிக்குள்ள நான் இருக்கிறதை போல ஒவ்வொரு நாளும் அதை அனல் மூட்டி ஆவியானவர் சும்மா இருக்க விடவே கூடாது. ஜெபத்தினால் ஆண்டவர் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, என்ன கொண்டு அற்புதம் செய்யுங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அங்கே நிச்சயமா அற்புதம் பார்க்கணும், அங்கே அடையாளத்தை பார்க்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அந்த வீடு எனக்கு என்ன செய்யுங்க, அந்த வீடு ரட்சிக்கப்படணும், அந்த வீடு மனம் திரும்பணும், அந்த நபருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை பார்க்கணும், மனம் திரும்பணும். அப்படியே நம்ம ஆவியானவரோடு இசைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில அசதியா இருக்கிறதுனால தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்று போகிறேன். யோசித்து பாருங்க, நம்ம இப்போ ஆவிக்குரிய அன்னைக்கு இருந்த அந்த ஆவியானவர் எனக்குள் இன்றைக்கும் வாசம் பண்ணுகிறார், எங்கேயும் போகலாமேன்னு சொல்லுங்களேன். அவர் நம்ம அசதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். அதை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்ம இருந்து கர்த்தரை, யார் என்ன பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன, கரங்களை தட்டி அவர் மேலே பிரசன்னம் என் மேலே இருக்குதுன்னு சொல்லி எந்த பிள்ளை கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்குதோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனல் ஆக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம அந்த அனுபவத்தில் இன்னைக்கு இல்லாததுனால, குறைகிறதுனால அது என்னை பலகீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் அவர் சொல்றார், மூப்பர்கள் சங்கத்தார் உன் மேல்களை கைகளை வைக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உனக்கு அருளப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அனல் மூட்டுப்பா, நீ அனல் மூட்டுப்பா, நல்லா ஜோம் பண்ணுப்பா, சத்தம் ஏறிட்டுப்பா, அந்நிய பாஷையில் ஆராதிப்பா. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஆராதிக்க நம்மளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் வர சத்துரு ஒன்றும் என்னை ஆள்கொள்ளவே செய்யாது. ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு எலியாவினுடைய அந்த பலிபீடத்தில் அந்த அக்கினி இறங்க வேண்டுமானால், அந்த பலிபீடம் முற்றிலுமாய் தகனிக்கப்பட வேண்டுமானால், என் சரீரம் முற்றிலுமாய் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால், ஆவியானுடைய வல்லமை அந்த அக்கினியினால நான் நிரப்பப்படும் பொழுது, அவர் முற்றிலுமாய் என்னை ஆக்குப்பை பண்ணும் பொழுது, உலகத்தில் எத்தனை அம்புகள் வந்தாலும் என்னை சேதப்படுத்தாது. ஏன்னா எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், என்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருக்கிறார், ஒரு தீங்கும் வராது. பிசாசுடைய கிரியைகளை என்னை தடுக்க முடியாது, பிசாசு என்னை வஞ்சிக்க முடியாது. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
ஆவியானோடு இசைந்து ஆராதிக்க நான் பலன் உள்ளவனாய் மாறுகிறேன். அதனால தான் தீமோத்தேயுவை சொல்லும் பொழுது சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, ஆராதிக்கும் பொழுது யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அல்லேலூயா. நான் சத்தம் உயர்த்திட்டா மற்றவங்க இருந்து என்ன செய்வாங்க? வேடிக்கை பார்த்துட்டா நான் என்ன பண்ணுறது? அப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது. அப்படி நம்ம என்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோ அன்னைக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா பலகீனப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அப்போ நான் இன்னும் தைரியம் உள்ளவனாய், இன்னும் பலன் உள்ளவனாய் நான் மாற வேண்டுமானால் நான் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டணும். என்ன அசதியாக இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு ஏன் நான் என்னால் பிரகாசிக்க முடியலை, என்னால் ஏன் பிரகாசிக்க முடியலை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா அசதியாக இருக்கிறோம். நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நான் பெற்றுக்கொண்ட தரிசனம், நான் பெற்றுக்கொண்ட திட்டம் எனக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா பலகீனனாக இருக்கிறோம். அதனால் இப்போ நீங்கள் பாருங்களேன், நம்ம சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலகீனமாக இருக்கிறவர்கிட்ட என்ன சொன்னாலும் படபடா கோவம். இப்போ பாருங்கள், கணவன் மனைவி இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாருக்காவது ஒரு ஆள் பலகீனமாக வந்தால் இப்போ எங்கள் வீட்டு அம்மா வச்சு நினச்சிட்டிங்களா, பலகீனமாக இருக்குதுன்னு வச்சுருங்களேன், நான் ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் உடனே என்ன செய்யும்? கோபம் தானே வருமா வராதா? இது சரீர பிரகாரமான. அப்போ சரீரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலன் குறையும் பொழுது கோபம் தானா, எரிச்சல், கோபம், பகை, சண்டை, வார்த்தைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். அல்லேலூயா. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் அசதியாயிருந்தா எனக்கு என்ன செய்ய முடியாது? இதே சூழ்நிலையை தான் நாம் அனுபவிக்க முடியும். அப்போ ஆவியானவருக்குள்ள அனல் முட்ட நான் இன்னும் பலன் உள்ளவனாய் மாறிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து தன் சின்ன பிள்ளைகளுக்கு மேலே கைகளை வைக்கும்படி என்ன செய்ய விரும்புகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுவார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடங்கொடுங்கள் அப்படின்னு சொல்லு. அப்போது ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அல்லது நல்ல ஊழியர்கள், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு நல்ல ஊழியர்கள், கிருபை நிறைந்த ஊழியர்கள், அபிஷேகத்தில் நிறைந்த ஊழியர்கள், அவருடைய சாட்சி நிறைந்த ஊழியர். நம்ம தெரியும், ஓகே இவங்க நமக்கு ஓகே இவங்களுடைய சாட்சி நல்ல சாட்சியாக இருக்குது, ஓகே நம்ம அப்படிப்பட்டவர்களிடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? தலையை கொடுத்து பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ அவர்களுக்குள் இருக்கிற சில நல்ல கிரியைகள் நம்ம மேலே வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம அநேக நேரங்கள் எங்கே தோற்று போகிறோம் என்று சொன்னால், இப்போ நம்முடைய ஆவியானவர் நம்முடைய ஒரு மாய்மாலத்தின் ஆவி நமக்குள்ள யாரிடத்துலையாவது தலையை கொண்டு கொடுக்கறது கூட கவனமாக கொண்டு. அதனால தான் நான் சொல்லும் பொழுது சொல்லுவேன், யாரிடத்துலையும் தலையை கொடுக்காத. அவங்கள குறித்து நல்லா தெரியணும், A to Z தெரியணும். இவங்க எப்படி, இவங்க சாட்சி எப்படி, இவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி, இவங்க ஊழிய அனுபவங்கள் எப்படி, இவங்க ஊழியத்தில் நல்ல கஷ்டப்பட்டு முன்னேறினாங்களா, இவங்கெல்லாம் பாடுகளை சகித்து ஊழியங்களை செஞ்சாங்களா, இல்லை இவங்க பாடுகளை கண்டு பயந்து ஓடிட்டு நானும் ஊழியம் செய்கிறேன் அப்படி ஓடுறாங்களா, இல்லை கர்த்தருக்கு முன்ன உண்மையாக நின்று பாடுகளை சகிக்கிற மனுஷனுக்கு முன்ன நின்று அவங்க நம்ம மேலே கை வச்சு, அது சின்ன ஊழியரோ பெரிய ஊழியரோ, நமக்கு அறிமுகமான ஒரு வயதான ஊழியர்கள் கூட இருக்கட்டுங்க, அவங்க வார்த்தை கூட சரியா வராமல் இருக்கட்டுங்க, அவங்க முன்ன போய் அவங்களுடைய சாட்சி அனுபவங்களை எல்லாம் பார்த்து அவங்க நம்மளை ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்புறது, அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கே விழுந்து போகிறோன்னா, இப்படி தான் இங்கேருந்து வர்ற அபிஷேகத்தை பெற்றுட்டு இன்னும் யாரோ ஒரு மனிதன் நமக்கு மேலே கைகளை வைக்கும் பொழுது அது எந்த மனுஷன்னு தெரியாது. ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்ந்து போகிற காரணம் என்ன? பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அதை ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எங்கே விழுந்து போய் கிடக்கிறோன்னா, இங்கே தான் விழுந்து போய் கிடக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அப்போது ஆவிக்குரிய தகப்பன், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போலனா நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல ஊழியர்கள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் அவர்களை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய ஆவி இப்போ எங்கே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது? சபைகளுக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ போதகர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அப்படி இருக்குமானால் அவர்களை பின்பற்ற ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை போல செயல்படுகிற ஊழியர்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? தலையை கொடுக்கணும். இல்லைன்னா அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாததுனால நம்ம
நம்ம தரிசனம் உடைந்து போகும், நம்முடைய அழைப்பு உடைந்து போகும், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் உடைந்து போகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, ஆவிக்குரிய தன்மையில் எதுவும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லணும்னா இதே போல் எத்தனையோ பேரை நான் சொல்லலாம். நம்ம கண்களுக்கு முன்னையே நிறைய பேரை குறித்து நம்ம சொல்லலாம். நான் சொல்ல விரும்பலை. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளைக்கு மேலே கைகளை வைக்கணும், அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாமா? நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13:3 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:3. அப்போ அனுப்பப்படுகிறார் யார்? ஒன்று அபிஷேகத்தில் ஆவியில் நிரப்புறதற்கு ஆவியானவர் என்ன செய்ய ஒரு மனிதனை அனுப்புகிறார். எப்போ நீ போ, கொஞ்சம் அனுப்பு, அவனை போய் அபிஷேகத்துக்குள்ளே பண்ணு, அனுப்புகிறார். ரெண்டாவது அனுப்பி விடுகிறார். அனுப்பி ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார்? அனுப்பி என்னை அனுப்புகிறார், இன்னொரு மனிதனை நிரப்ப. அடுத்தது என்னை நிரப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13:3. 13:3 அப்போஸ்தலர் நடபடிகள். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் அனுப்புகிறதற்கு, ஒரு மனிதன் அவர்கள் மேலே கைகளை வைத்து தன் அழைக்கப்பட்ட ஊழியத்திற்காக என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நானும் என்ன சொல்கிறது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு என்ன ஊழியங்களை கொடுத்திருந்தாலும், அது நான் தம்பிட்ட தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு என்ன ஊழியம் கொடுத்திருந்தாலும் செஞ்சிரு. அல்லேலூயா. அது தனியாக கர்த்தர் செய்யணும்னு சொன்னால் தனியாக செய்யணும், இணைந்து செய்யணும்னா இணைந்து செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவன்கிட்ட கூட நான் சொல்லுவேன், ஏன்னா அது கர்த்தருடைய ஊழியம், என்னுடைய ஊழியமே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் கூட ஒரே ஒரு இது, இன்னொரு தனியாக ஊழியம் செய்தாலும் கூட நம்முடைய பிள்ளை தான். அல்லேலூயா. அவனுக்கு நான் என்ன செய்யணுமோ அது என்னிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறானோ, ஃபஸ்ட்டு எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் எனக்கு யார் தான்? அவன் யார் தான்? எனக்கு பிள்ளை தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நான் ஒரு நாள் கூட நான் சொன்னேன், எப்படின்னா, ஞாபகம் இருக்கான்னு அவனுக்கு தெரில, ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேப்பர்களை எல்லாம் கொண்டு பேப்பர் ஒட்டும் போது சின்ன ஒரு மிஸ்டேக் அதில் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், டேய் பாஸ்டர் மாட்டை கொண்டு கொடுத்து திருத்திட்டு என்ன செய், நம்மள்டே பிரிண்டர் இருக்குது, நீ என்ன செய், பிரிண்டரில் ஜெராக்ஸ் எடுத்து நீ ஊழியத்தை செய் அப்படின்னு தான் சொன்னேன். அவன் அப்படி தான் நம்ம சொன்னேன். பாருங்கள், நம்ம யாரையும் என்ன செய்கிறதில்ல, நம்ம பிள்ளைங்க தான். நாளைக்கு வந்து அவன் யாரை சொல்லுவான்? அப்போ அவனை பாஸ்டர் யாருன்னு சொன்னால் யாரை போய் சொல்லுவான்? என்ன தான் சொல்லுவான்? ஆமாவா இல்லையா? அப்போ அவங்க நினைப்பாங்க, ஓகே என் பிள்ளை இவன் வந்து இந்த பாஸ்டர்லேருந்து உருவான பிள்ளை. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு உண்டாகிறது. சரி, இந்த சபையிலிருந்து கர்த்தர் அநேக ஊழியர்களை எழுப்பி இருக்கிறாருப்பா, அதில் ஒரு தம்பி வேண்டாம் அப்படின்னு அவன் தனியாக செஞ்சாலும் சரிதான், சேர்ந்து செஞ்சாலும் சரிதான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது மட்டுமில்லை, என்னையும் அந்த இடத்துல பரவாயில்ல, ஒரு ஊழியரை உருவாக்கி இருக்கிறாருப்பா, சந்தோஷப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ எங்கள் போதகர் எங்களுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? தனி ஊழியம் செய்ப்பா, கர்த்தர் உன்னை அப்படி தான் அழைச்சிருக்கிறார், நீ போய் ஊழியம் செய், என்னால் என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு, நீ ஏன்ட்ட வந்து கேளு, நான் உனக்கு செய்கிறேன். அதை சொன்னேன். நானும் அதை தான் அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு என்ன செய்யணுமோ நீ செய்கிறேன், என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் என்ன செய்யணுமோ இன்றைக்கும் எங்களுடைய போதர் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்திலிருந்து செய்கிறதை போல, ஏன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாம் கற்றுக்கொண்டு தான் நாங்கள் நினைப்போம், என்ன இவர் வரமாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவ்வளோ பிஸியாக ஷெடியூல் போட்டு வச்சுருந்துருப்பாங்க, நம்மள்ட்ட பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. ஆனாலும் அவங்க சில நேரங்களில் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் ஓடி வந்து நிற்கிறாங்க. யார் தான் வர்றாங்க? அவங்க தான் வராங்க. 1000 போதகர்கள் இருக்கலாங்க. அதனால தான் சொல்லுகிறாரு, உனக்கு 1000 உபத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் ஒருவர் தானே. அல்லேலூயா. பாருங்க, நான் யோசிக்கிறேன், அந்த சீட்டு போச்சு, மறுநாளே வந்து நிற்கிறாங்களா இல்லையா? வேறு யாராவது வந்தாங்களா? எத்தனை பாஸ்டர்ஸ் நம்ம பழகி இருக்கிறோம், ஐயோ ஆபத்துன்னு சொல்லி எத்தனை கிலோமீட்டர்லேருந்து ஓடி வந்து பார்க்கறதுனா நம்மளை கவனிக்கலைங்கிறதுனால அல்ல, என்கிட்ட பேசல. நான் உண்மையாக சொல்கிறேன், அவர் எங்கள் போதகர்கிட்ட நான் பேசி சுமார் 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எப்போ பேசுனேன் தெரியுமா? எவ்வளோ நாளுமாவும்?
அவள் பேசுவா, அப்பப்பா நான் பேசிடுவா. ஆனால் நான் பேசுகிறதே எவ்வளோ நாள் ஆகும். பேசுகிறது எப்போமாவது எனக்கு ஒரு தேவைன்னா மட்டும்தான். இல்லை எனக்கு ஒரு சூழ்நிலை, எனக்கு பலகீனமாக இருக்குது, இல்லை பழையது போல் எனக்கு ஜெபம் வரல, பழையது போல் பிரசங்கம் வரல, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நான் அவர்கிட்ட என்ன செய்வேன், ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுவேன். புரியுதா? அதனால் அவர் என்னை விசாரிக்கலை எடுக்கலைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம அவருடைய பிள்ளைகள். இப்போ எங்கள் அப்பாவிட்ட போய் நான் எங்கள் அப்பா இருக்கிறேன்னா எங்கள் அப்பா எனக்கு என்ன தேவை என்பதை நான் எங்கள் அப்பாவிடத்தில் சொல்லணும். இப்போ சிஞ்சோன் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு மிட்டாய் வேணும், அப்பா எனக்கு அது வேணும், இது அவன் பார்க்குறான் பாருங்களேன். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யார்கிட்ட தான் கேட்கணும், அப்பாட்ட தான் நம்ம கேட்குறோம் இல்லையா? அதே போல தான் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய தகப்பன் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கணும், பாஸ்டர்ப்பா இல்லை அப்பா நுழிக்காட்டாலும் பரவாயில்ல, ஐயானோ ஏதோ ஒன்று சொல்லி என்ன இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு செய்யும் பொழுது இன்னும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது நமக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அநேகர் இதை என்ன செய்கிறேன்னா நம்ம தெரியாததுனால அநேகர் நம்ம விழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும். இப்போது இவங்க அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். இவங்க உபவாசித்து 13வது வசனம் அனுப்புகிறார் பாருங்களேன். 13:3 அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறதுனா, ஒவ்வொரு நாளும் நம்ம இப்போ ஏன் சண்டே ஆராதனை முடித்த உடனே ஏன் நீங்களே ஜெபம் பண்ண வரீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்கள் மேலே நாங்கள் கை வைக்கிறோன்னு நினைக்கிறோம்? ஏன்னா உங்கள் மேலே கைகளை வைக்க வைக்க உங்களிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் குறைய அதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நிரப்பி விடும் பொழுது தான் இன்னும் நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுவீங்க, இன்னும் ஊழியத்தை வெற்றியாய் செய்ய முடியும். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு சும்மா இருந்துட்டு போகிற ஒரு கூட்டமும் உண்டு. நான் அதை சொல்லலை. இப்போது யார் பலப்படுவாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்திருந்து ஜோம் பண்ணி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஜோம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, குடும்பமாக வந்து ஜோம் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகமானது என்ன ஆகும்னா நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நிரப்பப்பட அது பொருளாதாரமாக இருக்கட்டும், சரீர ரீதியாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தான் எல்லா மனிதர்களும் வாங்கப்பா கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நம்ம அதை விட்டு நம்ம விலகிறோமோ அப்பொழுதே நம்ம நினச்சிக்கணும், நான் ஆவிக்குள்ள பலன் குறைய ஆரம்பித்து கொண்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம விட்டு விலக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வந்து ஜெபம் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் முட்டி எழுப்பலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சபையை விட்டு கொஞ்சம் போக சபைக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாகிட்டே இருக்கும். ஆவியானவர் நம்ம நிரப்பப்பட என்ன நடக்கும், இன்னும் சபையில் ஏதாவது செய்யணும், இன்னும் ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது இன்னும் கர்த்தருக்காக எழும்பணும், இன்னும் நம்ம வாலண்டியராக செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா நம்ம வாலண்டியராக நம்ம செயல்பட ஆரம்பிச்சுட்டே இருப்போம். அதனால தான் இந்த உபதேசத்தில் கைகளை வைக்கிறது என்கிறது ஒரு உபதேசத்தில் ஒன்று. 7 உபதேசத்தில் ஒரு உபதேசம், ஒரு பிரதான உபதேசங்கள் 7. அந்த 7ல் 7வது உபதேசம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிறது. அதனால தான் அந்த உபதேசத்தை தான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபை எடுத்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இப்போ நான் நிரப்ப என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பலன் வரும், சோர்வு வராது. பிரச்சனைகள் வந்தாலும் பேஸ் பண்ணுவீங்க, நீங்களே பேஸ் பண்ணுவீங்க, நான் வர வேண்டிய தேவையே இருக்காது. அந்த ஒரு வாரம் வேண்டிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வரும், பலகீனங்கள் வரும், நம்மளால் சில பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க நமக்கு பலன் இருக்காது, சோர்ந்து போயிடும். என்னடா ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னடா ஜெபம், என்னடா ஊழியம், நம்ம என்னடா கண்டோம், என்னடா பண்ணோம், அவங்க இப்போ சரியில்லை, இவங்க சரி. ஏன் அப்படின்னா நம்ம பலகீனர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஊழியர்கள் நம்ம கூப்பிடுறோம், பேசல நல்லா இருக்கிற ஊழியர்களை கூப்பிட்டு அவங்க நம்ம மேலே கை வைக்கும் பொழுது நம்ம இன்னும் பலன் அடைந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கைகளை வைத்து அவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம் இன்னைக்கு அனல் மூட்டப்பட்டு இருக்கிறதா? இவர் யாருக்கு எழுதுகிறாரு வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. இதன் நிமித்தமாக நான்
இங்கே பாருங்க, நான், அதாவது தீமோத்தேயுவுக்கு மேலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகிய நான் கைகளை வைத்து உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நெய்ப்பூட்டுகிறேன். யார் சொல்லுகிறார் அப்படின்னா, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அழகாக எழுதுகிறார். உனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பி விடு, மறந்துடாத மறந்துடாத. நீ இப்போ கர்த்தர் எங்கே எப்படி நிரப்புவார்னா, 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று, ஊழியர்கள் மூலமாக என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். ஒன்று, தனியாக நிரப்புகிறார். எங்கே தனியாக நிரப்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நிரப்புவதற்கு ஒருவர் இல்லாத பொழுது அவரே என்னை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்ச 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று, நமக்கென்று ஒரு ஊழியரை கர்த்தர் வைத்திருந்தால் அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். இப்போ நான் எக்ஸாம்பிள் போகிறேன். நான் ஒரு தனியாக ஒரு தூரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுருங்களேன். அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் கிறிஸ்டின், எந்த ஒரு ஊழியமும் இல்லை, சபையும் இல்லை. அப்போ அவர் என்ன செய்வார்? நான் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து என்னை நிரப்போன்னு சொல்லி வாங்கி தான் அப்போ அவர் என்ன செய்கிறார்? என்னை நிரப்புகிறார். அல்லேலூயா. 2 கான்செப்ட். ஒன்று, கர்த்தர் எனக்கென்று ஒரு ஊழியக்காரரை வைத்தார், அந்த ஊழியர் மூலமாய் அந்த அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா. 2வது, யாருமே இல்லை. இப்போ மோசேயை பாருங்க, மலையில் போயிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், யாருமே இல்லை, கர்த்தரே அந்த அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்துச்சு. அந்த அபிஷேகம் தான் 120 பேருக்குள்ளே இருந்துச்சு. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. எப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. மூப்பர்கள், வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு ஆவியில் நான் எப்பொழுது அனலாக இருக்கிறேனோ அப்போ நான் ஸ்பீடாக ஓடுவேன். எப்பொழுது ஆவியில் அனல் இல்லையோ நான் சோர்ந்து போயிடுவேன். இப்போ யாருக்குள்ள சோர்வு வரும் அப்படின்னா, ஆவியில் உடைந்து போன ஆவி, நறுங்குண்ட ஆவி எல்லாம் இருந்துச்சுன்னா சோர்வு வந்துடும். ஆனால் நொறுங்குண்டதுமான ஆவியை உயர்ப்பிக்கிறவர் யார் தெரியுமா? ஆவியானவரே. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செபிக்கும் பொழுது மறந்து விடக்கூடாது. ஆலயத்தை விட்டு போகும் பொழுது, நாம் செபித்து விட்டு கடந்து போகும் பொழுது நாம் இன்னும் ஆவிக்குரிய பலனை நாம் அடைவோம். அல்லேலூயா. இன்னும் ஊழியத்தில் பிரகாசம் பண்ண முடியும். இன்னும் ஊழியத்தில் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்று செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த ஞானத்தின் ஆவியானவரை நான் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத 1 தீமோத்தேயு 5:22 அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. 5:22 வாசிக்கலாமா? ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு முரண்படாதே, உன்னை சுத்தவனாய் காத்துக்கொள். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஒன்று, சுத்தவானாய் காத்துக்கொள். ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? 22 தானே? ஆமாம். என்ன செய்கிறாராம்? சீக்கிரமாய் கை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. அப்போது உன்னை சுத்தவானாய் காத்து கொள்ள முடியும். அப்போது எந்த ஒரு மனுஷன் ஆவியினுடைய நிறைவு இருக்கிறதோ அவன் சுத்தவானாய் காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் என்னை நான் சுத்தவானாய் காத்து கொள்ள வேண்டுமானால் நான் இன்னும் அபிஷேகத்தில் அனல் உள்ளவனாக இருக்கணும். அனல் உள்ளவனாக நான் இருப்பேனே ஆனால் அந்த ஆவியானவரை நான் தூங்க வச்சிடக்கூடாது. அந்த ஆவியானவர் எனக்குள்ளேருந்து செயல்பட வைத்தாதான் அனல் தானாய் வரும். அல்லேலூயா. இப்போ உங்களிடத்தில் அபிஷேகம் இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த அபிஷேகம் செயல்பட வேண்டும், அதுதான் முக்கியம். ஆவியானவர் என்ன செய்யணும்? எனக்குள் வந்த ஆவியானவர் செயல்படுகிற ஆவியானவராய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ளிருந்து செயல்படலைன்னா இன்னும் நம்ம செபித்து அந்த அபிஷேகத்தில் இந்த ஆராதனை, இந்த கூடுகை, இந்த உபவாச கூடுகை முடிகிறதற்குள்ள ஆவியானவர் நம்ம மேலே அனல் மூட்டி அவர் நம்மளை மீண்டும் அனல் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ ஞானத்தின் ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் ஒருவர் மூலமாக இன்னொருவருக்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஞானத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நான் யாரிடத்துல கையில் தலை வைக்கணும், யாருக்கு இதில் இது பண்ணணுங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம ஆவியானவர் நமக்கு உணர்த்தணும். அல்லேலூயா. நம்ம யார் மேலேயும் திடீர்னு கொண்டு என்ன செஞ்சிடா கை வச்சிடாத, யார் மேலேயும் என்ன செஞ்சிடாத, நம்ம கை வைக்கக்கூடாது. சுத்தவானாய் நம்மளை வாழ கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்போ ஆவியானவருக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் சுத்தமான கர்த்தர். ஆமென். அவர் பரிசுத்தம் உள்ளவர், சுத்தத்தை விரும்புகிறவர். அப்போ அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தா நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என்னால் முடியும். அல்லேலூயா.